ஹலோ வெல்கம் வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு சேனல். சுகுமா சார் டைரக்ஷனில் நம்ம டிஎஸ்பி மியூசிக்கில் நம்ம அல்லு அர்ஜுனோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு பேண்டியன் மூவி தான் புஷ்பா 2 தி ரோல். இந்த படத்தில் நம்ம அல்லு அர்ஜுன், ஃபகத் ஃபாசில், ராஷ்மிகா மந்தனா, சுனில், தனஜயா, அஜய் கோஷ்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ ஃபைனலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரெய்லர் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துருவோம். அண்ட் ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் சூப்பராக தான் இருக்குது, நல்லா சூப்பராக தான் கட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தோட ரன் டைம் ரொம்ப எக்ஸ்டெண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 3 hours கிட்ட இந்த படத்தோட ரன் டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் ட்ரெய்லரோட பிஜிஎம்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ராஷ்மிகா மந்தனோட ரோல் கூட பார்த்தீங்கன்னா பார்ட் 1 விட பார்ட் 2 அவங்களோட ரோல் இன்னுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு ரோலில் நம்ம ராஷ்மிகா மந்தனா இந்த செகண்ட் பார்ட்டில் இருக்காங்க. அண்ட் ஸ்ரீலாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோலில் வந்துட்டு போகிறாங்க. ஆக்சுவலி ஒரு ஐட்டம் சாங் டான்ஸ் தான் அது. அந்த டான்ஸ் போர்ஷன்ஸில் மட்டும் நம்ம ஸ்ரீலா இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு சின்ன போர்ஷனுமே ட்ரெய்லர் கிளிப்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பார்ட் 1 சமந்தாவோட கிளாமரை விட இந்த பார்ட் 2 வர நம்ம ஸ்ரீலாவோட கிளாமர் அந்த அளவுக்கு பெருசு ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் டான்ஸை கண்டிப்பாக அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் அந்த சாங்கோட நேம் கூட பார்த்தீங்கன்னா கிசிக்கு அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் அந்த சாங்குமே ரிலீஸ் ஆகிடும். அண்ட் ட்ரெய்லரில் நோட்டபிளான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுனுடைய நியூ மேனரிசம்னு சொல்லலாம். ஏன்னா பார்ட் 1 நம்ம அல்லு அர்ஜுன் வந்து ஷோல்டரை ஒரு பக்கம் இறக்கி தான் நடப்பாப்புல. இந்த பார்ட் 2லுமே அந்த மேனரிசம் இருக்கு. அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுன் கையில் ஒரு வாட்ச் கட்டியிருப்பாரு. அந்த வாட்ச் எதுக்கு ஏத்தாலும் பார்த்தீங்கன்னா கை தூக்கி அப்படியே லூஸ் பண்ணி டைட் பண்ணுவாப்புல அந்த வாட்சை. ஸோ இந்த மேனரிசம் ஒரு 4 சீக்வன்ஸ்ல ட்ரெய்லர் நம்மளால பார்க்க முடிஞ்சது. பார்ட் 1 நம்ம அல்லு அர்ஜுன் தெரிஞ்சவங்களை வச்சு தான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவராகவே வந்து பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ இன்டர்நேஷனல் லெவல் மார்க்கெட்டையுமே பிடிக்க பிளான் பண்ணி இப்போ பார்ட் 2லுமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல் மார்க்கெட்லேயே நிறைய சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பார்ட் 2 புஷ்பா ஒரு புது ஹெலிகாப்டரும் வாங்குற மாதிரியான சீக்வன்ஸுமே ட்ரெய்லர் இருந்துச்சு. அந்த போர்ஷன்ஸ்லாம் தியேட்டர்ல பயங்கரமா ஒர்க் ஆச்சுன்னா சூப்பரா இருக்கும். அண்ட் ஒரு சில சீக்வன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சந்தன மரத்தை எல்லாமே ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாப்ல. அந்த ட்ரிக் பயங்கரமா இருக்கும். அப்படி ஒளிச்சு வச்சியும் நம்ம பன்வர் சிங் கேரக்டர்ல இருக்கிற நம்ம ஃபகத் ஃபாசில் சும்மா விட மாட்டாரு, தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி சீக்வன்ஸும் நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு சீக்வன்ஸ்ல சந்தன கட்ட மரத்தெல்லாம் வச்சு ஒருத்தவங்களை எரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சீன் மேபி புஷ்பாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க யாராவது அப்படி இறந்து அதனால அந்த சந்தன மரத்தை கட்ட வச்சு வந்து எரிச்சிருக்காங்க போல. அதுதான் வந்து அந்த சீன்ல நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. பார்ட் 1 ஸ்ரீவல்லிக்கும் நம்ம புஷ்பாக்கும் அந்த அளவுக்கு ரொமான்ஸ் அப்படிங்கிறது இல்ல, ரொம்ப ஒரு மாதிரி பேடா தான் காமிச்ச மாதிரி இருந்திருக்கும், லஸ் ஃபீலிங்கா தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த பார்ட் 2 ரொம்ப டீசென்டா. பார்ட் 1 பாத்தீங்கன்னா ஸ்ரீவல்லி எது சொன்னாலும் புஷ்பா கேட்காத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா புஷ்பா ஓவர் ஆட்டிடியூட் மாதிரி தான் வந்து நமக்கு தெரிஞ்சது. ஆனா பார்ட் 2 அப்படியே உல்டாவா இருக்கும் போல. புஷ்பா வந்து ஸ்ரீவல்லி கிட்ட தான் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்றாங்க. குறிப்பா எல்லா விஷயமும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஸ்ரீவல்லி எது சொன்னாலும் புஷ்பா கேட்கிற ஒரு ஆளாவும் இருக்காரு. அண்ட் இன்னொரு சீக்வன்ஸ்ல நம்ம ஃபகத் ஃபாசில் வந்து ஆர்மி கெட்டப்ல இருக்கிற மாதிரியும் இருக்கும். அது ஆக்சுவலி ஆர்மி கெட்டப் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்லாம் ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணிருப்பாங்களே அந்த ட்ரெஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்துக்கு ப்ரொமோஷனா ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் லான்ச் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ அதில் வந்து நம்ம அல்லு அர்ஜுன் வந்து அம்மன் கெட்டப்ல வந்திருப்பாங்க. அந்த சீக்வன்ஸுமே நம்மளால இந்த ட்ரெய்லர்ல பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த சீன் வேற லெவலா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் வந்து லாஸ்ட் 2 பேரும் வந்து ஃபைனலா வந்து சண்டை போட்டு இருக்க மாதிரி தான் பார்ட் 1 கிளைமேக்ஸ்ல காமிச்சிருந்தாங்க. புஷ்பா எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை டீலிங் வச்சுக்கிட்டாலும் ஆனா எப்படியாச்சும் நம்ம ஃபகத் ஃபாசில் வந்து நம்ம அல்லு அர்ஜுனை பிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோட நிறைய விஷயங்கள்ல வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அல்லு அர்ஜுன் சிக்கனாரா இல்லையான்னு தெரியல, ஆனா ஒரு கட்டத்துல வந்து இது ஒரு சம்பவம் மட்டும் நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா கிளியரா தெரியுது. அண்ட் இந்த படம் ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு கமர்ஷியல் டிராமா மூவி தான் எடுத்திருக்காங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசாலா மனசுலாம் பயங்கரமா போட்டு சூப்பரா தான் பண்ணியிருப்பாங்க போல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இந்த படத்தோட ரன் டைம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 hours கிட்டே இந்த படத்தோட ரன் டைம் வரும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால லென்த் அதிகமா இருக்கிறதுனால ஸ்கிரீன் பிளேவை எங்கேஜிங்கா கொண்டு போனாங்கன்னா படம் சூப்பராக வந்துடும். ஆனால் அதை தாண்டி ஸ்க்ரீன் பிளே மட்டும் மொக்கே ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் ஊற்றிக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் ஹிந்திலையும் தெலுங்குலையும் நல்லா ஓடிடும். ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு கலெக்ஷன் ரெஸ்பான்ஸ் வரப்போன்னு தெரியல. ஏஜி சார் ரிலீஸ் பண்ணுறாங்க, நல்ல அமௌண்ட்டுக்கு வேற வாங்கியிருக்காங்க. புஷ்பா 1 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ப்ராஃபிட் ஜோனில் வந்து ஒரு படம் தான். ஆனால் புஷ்பா 2க்கும் அதே மாதிரி வருமானு தான் தெரியல. ஏன்னா சமந்தா இந்த படத்தில் எந்த விதமான ஐட்டம் சாங்லையுமே வரல, ஷீலா தான் வராங்க. அதை தாண்டி அல்லு அர்ஜுனுக்கும் ஃபேன் பேஸ் இருக்கு. நல்ல ஒயிட் தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆனாலுமே ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வருவாங்கன்றதான் தெரியல. அங்கதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்க இந்த புஷ்பா 2 தி ரோல் மூவி படத்தோட தமிழ் டப்பிங் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ தியேட்டரிக்கல் வாட்ச் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு.